ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் வந்தாலோ இல்லை குழந்தைங்கள் ஏதாவது ஸ்வீட் கேட்டால் ஈஸியாக செஞ்சு தரக்கூடியது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ உங்ககிட்ட அன்சால்டட் பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கீ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கீ தான் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போது கீ சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது சீக்கிரம் உடையாது. ஸோ நல்லாவே அதை பொறுமையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. இப்போது எங்களுக்கு சாண்ட்விச் ப்ரெட் தான் கிடைக்கும். அதனால் நான் அந்த ப்ரெட் தான் எடுத்துக்கிட்டேன். இங்கே எங்கேயுமே நமக்கு மில்க் ப்ரெட் நம்ம ஊர் மாதிரி கிடைக்காது. அதனால் நான் இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட்டில் தான் செஞ்சேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மில்க் ப்ரெட்லேயே செய்யுங்க, அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதில் மேலே கொஞ்சமாக சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டை தூக்கி வச்சுட்டு இப்போ நான் 1 கப் அளவு பால் எடுத்து இதில் சேர்க்க போகிறேன். அந்த திக்காக காய்ச்சின பாலில் கொஞ்சம் அதில் சுகர் கலந்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சுகர் அதிகமாக சேர்த்துக்காதனால ஜஸ்ட்டு ப்ளைன் பால் தான் நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் அந்த பாலில் கொஞ்சமாக சுகர் கலந்துக்கோங்க. கலந்துட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு லேயர் சுகர் நம்ம அப்படியே தூவிட்டோம். இப்போ பாலில் சுகர் கலந்துட்டு அது மேலே அப்படியே பொறுமையாக ஊற்றிட்டு சைடெல்லாம் ஊற்றி விட்டோம்னா அது அப்படியே நல்லா ஊறி போயிடும். இப்போ பாருங்கள், சுட சுட சூப்பராக அந்த பாலோட அந்த ப்ரெட்டு ஊறி சூப்பராக இருக்கும். இப்போ 4 பக்கமும் ஊற்றிட்டோமா, ஊற்றிட்டு இப்போ மேல் லேயர்லேயும் கொஞ்சமாக சுகர் தூவிட்டு நான் முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் இது 3த்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது இந்த சுகர் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் அது மேலே அப்படியே போட்டுட்டு அப்படியே தோசைக்கல்லேருந்து நம்ம தோசை புரட்டி வச்சு நம்ம பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சமாக என்ன நட்ஸ் இருந்தாலுமே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக அது சூடு ஏற ஏற நம்ம அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான், வேறு வேலை எதுவுமே கிடையாது. இப்போ தோசை திருப்பி வச்சு நம்ம எடுத்துடலாம். எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க, ஏன்னா சூடாக இருக்கிறதுனால அது ஒட்டிகிட்ருக்கும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட ப்ரெட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய விஷயந்தான், பாலாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், ப்ரெட் எப்படியும் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.